அனைவருக்கும் வணக்கம். நம்ம கார்த்தி, கீர்த்தி செட்டி, ராஜ்கரன், சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சு நம்ம நலன் குமாரசாமி அவர்களோட இயக்கத்துல வெளியாயிருக்க திரைப்படம் தான் வாவாத்தியார். இந்த ஒரு திரைப்படத்தை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு திரைப்படத்திற்கான ரிவ்யூ தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு. ஏன்னா நலன் குமாரசாமி அவர்களுடைய படம் அப்படிங்கிறது 10 வருடங்கள் கழிச்சு இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதனால அவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு திரைப்படத்தோட ஒன்லைன் அப்படிங்கறது பார்த்தலாம். இந்த ஒரு திரைப்படத்தோட ஒன்லைன் எங்கன்னா இந்த டீம் சொன்ன மாணிக்கிறாங்க. ராஜ்கரன் அவர் பாத்தீங்கன்னா ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகரா இருக்காரு. ஸோ அவர் எம்ஜிஆர் அவர்களோட படத்தை பார்க்க போறாரு. அந்த காலகட்டம் என்னன்னா 1987. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா உடல்நல சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. தியேட்டருக்கு படத்தை கொடுத்து தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போதே பாதி நேரத்திலே படத்தை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா வாத்தியார் இறந்துட்டாரு சொல்றாங்க. ஸோ அந்த நேரம் கரெக்டா நம்ம கார்த்தி அவர்கள் பிறக்கிறாரு. ஸோ கார்த்தி அவர்கள் பிறந்தனுமே நம்ம ராஜ்கரன் அவர்கள் நம்ம வாத்தியார் தான் நம்ம பேரனை பிறந்திருக்காரு சொல்லி முழுமையா நம்புறாரு. வாத்தியார் அவர்களோட படம், அதே மாதிரி வாத்தியார் அவர்களோட கொள்கைகள், வாத்தியார் அவர்களோட கோட்பாடு எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி அவர்களுக்கு சொல்லி வளர்க்குறாரு. ஸோ நடுவில் கார்த்தி அவர்கள் லாட்ரி டிக்கெட்லாம் வின் பண்றாரு. நம்ம உழைப்புல தான் முன்னேறணும் நம்ம வாத்தியாரை தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லி அதெல்லாம் தடுத்து அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும். இவர் தாத்தாக்கு தெரியாம நம்பியார் மணிக்கு சில வேலைகள் செய்யறாரு. நம்பியார் அப்படிங்கிறது அந்த காலத்து வில்லன், எம்ஜிஆர்ங்கிறது இந்த காலத்து அந்த காலத்து ஹீரோ. ஓகேவா? இவர் ஹீரோனாக்கா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் நம்பியாருனாக்கா வில்லனா மாறிட்டு வர்றாரு. சோ அதுக்கப்புறமா எம்ஜிஆரா மாறினாரா இல்ல நம்பியாராவே இருக்காரா கார்த்தி அப்படிங்கறதான் கதை. சோ அது எல்லாத்தையுமே தியேட்டர்ல போய் பாத்துக்கோங்க. எம்ஜிஆர்ல இருந்த அந்த நம்பியார் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும். சோ அதையும் போய் தியேட்டர்ல பாத்துக்கோங்க. ஸோ மொத்தத்துக்கு இப்போ என்னென்ன கேரக்டர்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்த்தி. இந்த ஒரு படத்துல ஒரு சீன்ல கூட நீங்க கார்த்தி இல்லாம பார்க்க முடியாது. ஃபுல் படத்துலயும் கார்த்தியை வச்சிருக்காங்க. ஸோ செம்மையா பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதான் அவரோட ஸ்கிரீன் ரோல்னு பார்க்கும்போது ஸோ அவருக்கு கொடுத்த ரோல சூப்பரா பண்ணிருக்காப்ல. ஸோ அதுல மாற்றுக்கிறது இல்லை. கீர்த்தி செட்டி. ஸோ இந்த தண்ணி கேன் போட வர்ற பொண்ணு மாணிக்கு தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. தேவையே இல்லை இந்த ஒரு படத்துல. அவங்க ஒரு சில சீன்ஸ்ல படத்தை மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தாங்களே தவிர மிச்சப்படி இந்த படத்துக்கு அவங்க தேவையில்லை. தண்ணி கேன் போடுற மணிக்கு தான் அங்கங்க சாங்ஸுக்கு வராங்க. அந்த சாங்கும் இந்த ஒரு படத்துக்கு ஸ்பீடு பிரேக் அமைக்கிற மணிக்கு இருக்குது. அந்த சாங் எதுவுமே இல்லாம ஹீரோயின் இல்லாம இருந்தா இன்னும் நான் படத்தை என்ஜாய் பண்ணிருப்பேன் போல. அப்படிதான் எனக்கு இருக்குது. அதுக்கடுத்து ராஜ்கரன். ஸோ அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்ல கதையை தாங்கி பிடிச்சாரு. ஒரு எம்ஜிஆர் ரசிகனா நல்லா பண்ணியிருந்தாப்ல. ஸோ அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ அவரோட கெட்டப் மட்டும் நல்லா இல்லை. அதை கொஞ்சம் சரி பண்ணி இருக்கலாம். ஸோ அதை அவரை குறை சொல்ல முடியாது. பட் அவருக்கு கொடுத்ததை சூப்பரா பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து சத்யராஜ். ஸோ அவர் தான் வில்லன்கிற மாணிக்கு எனக்கு தெரியுதுங்க. இன்ன வரைக்கும் இந்த படத்தோட வில்லன் அவர் தானாங்கிற கன்ஃபர்மேஷன் இல்ல. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், வாட் இஸ் திஸ், அவர் வில்லன் மாணிக்கு எனக்கு தோணலையே, நீ படம் பார்த்துட்டு தான் ரிவ்யூ கொடுக்குறியான்னு. பட் அவர் தான் வில்லன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். படம் பார்த்த உங்களுக்கு யார் வில்லன் தோணுச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பட் அவருக்கான ரோல் அவர் டீசெண்டா பண்ணியிருந்தாரு. ஸோ மிச்சபடிக்கு பாத்தீங்கன்னா ஆனந்தராஜன் ஒருத்தர் எம்ஜிஆர் ரோல் பண்ணியிருந்தாருங்கிறாங்க. ஸோ அந்த எம்ஜிஆர் ரோல் பண்ணவங்க நல்லா இருந்தாங்க. அது ஆனந்தராஜ் தான் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. பட் அந்த ரோல் நல்லா இருந்தது. மிச்சப்படி சின்ன சின்ன ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ ஓகே ரகமா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டிஸ் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பாசிட்டிவிட்டிஸ் சொல்லி இங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹீரோவாவே இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான சந்தோஷ் நாராயண் அவர் திகழ்ந்தாரு. ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது. இந்த காலத்துக்கு போடுற பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் நார்மலா ஓகே ரகமா இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் ஸ்டைலஸ்ல எது போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாமே பின்னி எடுத்துட்டாப்ல. அது இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். கார்த்தி அவர்களோட ஆக்டிங், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதான் சொன்ன எம்ஜிஆர்ல இருந்து நம்பியார்ல இருந்து அதை நீங்க ஸ்கிரீன்ஸ்ல போய் பாத்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன்டர்வல் கிட்டக்க வரும். ஸோ அது உண்மையிலே ரொம்பவுமே நல்லா இருந்தது. அந்த எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிற சீன்ஸ் எல்லாமே நம்ம கார்த்தி அவர்களுக்கு சூட்டியா இருந்தது. நம்பியார் மாதிரி நடிக்கிற சில சீன்ஸுமே சூட்டபிளா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ அந்த வகையில் நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பாராட்டி தான் ஆகணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க டார்க் காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஒரு காமெடி நான் சொல்ல விரும்பல. ஸோ எல்லாத்தையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜென்சி அதே மாதிரி 2K கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரிக்கான சில பல காமெடிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக், அதை நம்ம சொல்லியே ஆகணும். அதே மாதிரிக்கு இந்த ஒரு திரைப்படத்துல இன்னொரு முக்கியமான சில பல சீன்ஸ் நம்ம சொன்னா அந்த மஞ்சள் முகம் சொல்லி ஒரு கேங்க பிடிக்க போற நேரம் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ கான்வர்சேஷன் சூப்பரா தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம பாராட்டலாம். இன்னும் சில சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கங்க மூவ் பண்ற விதங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. லேக் ரொம்ப எதுவுமே இல்லை. அதே மாதிரிக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆரோட கட்சியை பத்தின சில விஷயங்களையும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ அதை ட்ரோல் பண்ற மணிக்கு முன்னாடி எவ்வளவு நல்லா இருந்தது, இப்போ அது எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. அதே மாதிரிக்கு எப்பயுமே நலன்குமார்
அவரோட படம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு கதையை வந்து மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல வருவாரு. இந்த இதுலயும் அதே மாதிரி ஃபேண்டசி வேர்ல்டு தான், ஒரு கருத்தையும் வந்து நல்லா தான் சொல்லியிருக்காரு. எல்லாமே ஓகே தான். ஸோ இப்போ நான் நெகட்டிவிட்டிக்குள்ள வரேன். ஸோ நெகட்டிவிட்டிக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் சொல்ல வர்றது ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஆனால் எனக்கு அது சத்தியமா புரியல. படம் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க சொல்ல வந்த அந்த கான்செப்ட் இதுதான் கான்செப்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அந்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தாம ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு படமா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த படத்துல பாடலே தேவையில்லை, தேவையில்லாத பாடல்கள். கீர்த்தி செட்டிக்கு நம்ம வந்து வேலை கொடுக்கணும்னு சொல்லி பண்ண மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு இதுல ஸ்பீடா கதை போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லவ் பாட்டுக்குள்ள போறாங்க, கட்டுப்பாயிடுது. என்னடா இது படத்தோட ஸ்பீட் பிரேக்கரா இருக்கு, ஸ்பீட் அப்படியே கம்மி பண்ணுது. ஸோ அது நமக்கு எரிச்சல் ஆயிடுது. அதே மணிக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இல்ல. இவ்வளோ ஒரு ஃபேண்டசியான ஒரு கதைக்கு ஒரு வில்லன் ஹீரோ கடைசியில் சண்டை போடுற மணிக்கு தான் முடிப்பீங்களாடா? கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது திங்க் பண்ணிருக்கலாமே நலன்குமார். அது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாணிக்கு இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பிஜிஎம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ மிச்சம் எல்லா இடத்தையும் நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ்ல ஒரு மாதிரி சவுண்டியா இருந்தது. ஸோ அது வந்துட்டு நல்லா இல்லை. அதே மாதிரிக்கு எனக்குன்னு இல்லை, கொஞ்சம் இங்க படம் பார்த்த நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இது இது எந்ததான் நீங்க வந்து சொல்ல வரீங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லை. ஸோ அதை இன்னும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைமிங் எடுத்து நல்லா பண்ணிருக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த படத்துல வர பாடல்களை கட் பண்ணிட்டு சீன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா சென்சார் டீம் தான் காரணமா, சென்சார் டீம் சில விஷயங்கள் வந்து கட் பண்ணிருக்காங்களா, அது வேற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து கதை புரியலையா என்னன்னு. ஸோ மேபி தென் பார்த்தவங்களுக்கு அரசியல் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு மேபி தென் இது புரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க யாராவது வந்து பார்த்திருந்தீங்கன்னா இந்த ஒரு கதை எப்படி இருந்தது, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படிங்கறது வந்து சொல்லிருங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஆனந்தராஜ் அப்படிங்கிறவரா யாருன்னு தெரியலங்க. அவர் வந்துட்டு அந்த எம்ஜிஆர் ரோல்ல வந்து பண்ணிருப்பாரு. எம்ஜிஆரும் நம்ம கார்த்தி அவர்களும் பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதெல்லாம் அருமையா இருக்கு. அதை பாசிட்டிவிட்டியில சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். பட் அது ஒரு தரமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம வந்து கன்ஃபார்ம் சொல்றேன், பாராட்டி ஆகணும். இந்த வகையில மொத்தமா இந்த ஒரு படம் வந்துட்டு நல்லா தான் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம், உங்க லவரோட கூட்டு போய் பார்க்கலாம். லவரோட கூட்டு போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருதுங்கிறேன்ல, அந்த சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாடல்லாம் உண்மையா நல்லா இருக்கு, அந்த இடத்துக்கு அது நல்லா இல்ல. அதை நீங்க கரெக்டா அந்த இது கொண்டு வந்து பண்ணியிருந்தப்பலாம் சூப்பரா இருந்திருக்கும். பட் லவரோட போய் பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு லவ் வந்தாலே நல்லா தானே இருக்கும். ஸோ அதனால அது அதனால என்ன மாதிரி லவர்ஸ் பாய்லாம் வந்து உங்க லவர் வந்து கூட்டு போய் பாருங்க. வேற இந்த ஒரு படத்தை எல்லாருமே போய் பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட் தான். நம்ம எப்பயுமே 10க்கு வந்து ரேட்டிங் கொடுப்போம்ல, இந்த ஒரு படத்துக்கு 7.9 ரேட்டிங் கொடுப்பேன். எனக்கு கதை ஃபுல்லா புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா 8க்கு மேலே கொடுத்துருந்துருப்பேன். ஸோ கன்ஃபார்ம் நீங்க வந்து ஒரு படத்தை போய் பார்க்கலாம். நான் வந்துட்டு பராசக்தி பார்க்கறதா இல்லை வாவாத்தியார் பார்க்கறதா, அந்த மாதிரி ஒரு இடக்கு முடக்கான கேள்விகளும் உங்களுக்குள்ள வரும். ஸோ எனக்கு தெரியாதுங்க, எனக்கு பார்க்கும்போது பராசக்தி இஸ் பெட்டர். பராசக்தி நல்லா இருக்குது. என்ன நீங்க ஒரு ஒப்பீனியனா கேட்டீங்கன்னா நீங்க பராசக்தி பாருங்க, இது வேண்டாம், இது அதுக்கப்புறமா வந்து பாருங்க, அப்படிதான் நான் வந்துட்டு சொல்லுவேன். நான் பராசக்தி இஸ் ஃபார் பெட்டர் தேன் திஸ். ஆனா விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே இந்த ஒரு படம் நல்லா இருக்கு தூக்கி கொண்டாடதான் செய்வானுங்க. நமக்கு என்ன தோணுது, உண்மையில என்ன இருக்கா அதான் நம்மளா வந்து சொல்ல முடியும். பட் குறை சொல்றதுக்குள்ள அபோவ் ஆவரேஜோட ஒரு நல்ல திரைப்படம். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. உங்க 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு இது ஒருதான ஒரு படம் தான். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்தி.